உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, வந்து அழைச்சிட்டு போங்க. மாணவனை அவசர அவசரமா ஊருக்கு அனுப்பி வச்ச பள்ளி நிர்வாகம். திடீரென மாணவன் உயிரிழக்க என்ன காரணம்? தொடரும் பள்ளி மர்ம மரணங்கள். என்ன நடந்தது? வாங்க பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி முத்துநேரி கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மகன் தான் குரு பிரசாத். இவர் பசுமலையில் இருக்கக்கூடிய பள்ளியில ஹாஸ்டல்ல தங்கி 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வர்றாரு. கடந்த 3ஆம் தேதி குரு பிரசாத்திற்கு திடீரென காய்ச்சல் இருப்பதா பள்ளி நிர்வாகம் ராஜ்குமாரிடம் தொலைபேசி வாயிலா தெரிவிக்கிறாங்க. மேலும் மகனை அழைத்துட்டு போமாறும் கூறியிருக்காங்க. இந்த நிலையில பள்ளி நிர்வாகம் குரு பிரசாத்தை அவசரமாக ஊருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவர் 3ஆம் தேதி வீட்டிற்கு மதியம் 1 மணி அளவுல சென்றதா கூறப்படுது. இந்த நிலையில ஏன் திடீர்னு வந்த அப்படின்னும், ஏன் சோர்வா இருக்க அப்படின்னு பெற்றோர் கேட்டிருக்காங்க. அப்போது தனக்கு எழுது தோல்ல வலி இருக்குது அப்படின்னு கூறியிருக்காரு. இதனால அங்க இருக்கக்கூடிய அருகில உள்ள தனியார் மருத்துவமனையில தோள்பட்டை எலும்பு முறிவு இருக்கதா கூறி கட்டு போட்டிருக்காங்க. மீண்டும் மகன் சோர்வா இருப்பதை அறிந்த பெற்றோர் கடந்த 7ஆம் தேதி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அவரை அழைச்சிட்டு வந்து சிகிச்சை பார்த்து வந்ததாகவும் சொல்லப்படுது. அங்கும் அவருக்கு உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படாத நிலையில மதுரை இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைகளை சேர்த்து முழு உடல் பரிசோதனை செய்த போது உடலில் உள்ள நுரையீரல், கல்லீரல் போன்ற பல உறுப்புகள் காயமடைந்து இருப்பதா அங்கிருந்த மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தொடர் சிகிச்சைகளில் இருந்த குரு பிரசாத் திடீரென இறந்து போறாரு. இந்த நிலையில திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்துல கபடி விளையாடிய போது ஏற்பட்ட விபத்துல குரு பிரசாத் இறந்து விட்டதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனா குரு பிரசாத் பெற்றோர்கள் தனது மகனோட இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னு கூறி திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்துல புகார் செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் காவல் ஆய்வாளர் மதுரை வீரன் விசாரணையை மேற்கொண்டிருக்காரு. இதற்கு பள்ளி நிர்வாகம் சரியான முறையில பதில் அளிக்காத காரணத்தால மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து முறையிட போயிருக்காங்க. ஆனா அங்கு அவரை சந்திக்க முடியாத காரணத்தால குரு பிரசாத்தின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகையிட்டிருக்காங்க. இதனால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. தகவலறிந்து வந்த ஆய்வாளர் மதுரை வீரன் மற்றும் போலீசார் குரு பிரசாத் பெற்றோர் மற்றும் உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போது தங்கள் மகனோட இறப்புல சந்தேகம் இருக்கு அப்படின்னும், எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், அதுவரை போராட்டம் நடைபெறும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இதற்கு ஆய்வாளர் மதுரை வீரன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பெயரில் பெற்றோரும் உறவினர்களும் கலந்து போயிருக்காங்க.